ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் பிளஸ் ஒரு தெய்வீகமான ஒரு கோவில். நம்ம இப்ப எங்க போறோம்னா, கொடைக்கானலுக்கு தான் போறோம். இந்த கிராமத்தோட பேரு எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு பேரு தான். ஆனா, எல்லாருக்குமே இந்த ஊரு பேரு தெரியும். ஆனா, எங்க இருக்குன்னு இதுவரைக்கும் யாருக்குமே பெருசா தெரியாது. இதுதான் பூம்பாறை கிராமம். நம்ம ராமராஜன் படத்துல கூட பாட்டுல வருமே, "பூம்பாறையில் பொட்டு வைத்த பூங்குருவி" அந்த பூம்பாறை கிராமம் தான் இந்த கிராமம். ரொம்ப அழகாகவும், அற்புதமாகவும் இருக்கும். நம்ம கொடைக்கானல் வந்தோம்னா, கொடைக்கானல்ல நம்ம சைட் சீன் சுத்தி பார்க்கறது மட்டும் இல்லாத, கிளைமேட்ட என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாத, ஒரு அழகுகளை ரசிக்கிறது மட்டும் அல்லாமல், நம்ம முருகன வழிபட அருமையான ஒரு கோவில், குழந்தை வேலப்பர் கோயில் தான் நம்ம இப்ப பார்க்க போற முதல் அருமையான கோயில். இந்த கோயில் தான் நம்ம பூம்பாறையில் உள்ள அற்புதமான ஒரு போகர் சித்தரால் வடிவமைக்கப்பட்ட பழங்கால 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில். இதுதான் பூம்பாறையில் உள்ள குழந்தை வேலப்பர் கோயில். இப்ப இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை வேலப்பர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமா இருப்பாரு. காரணம் என்னன்னா, போகர் சித்தர் முதல் முதல் உருவாக்கப்பட்ட முதல் முருகன் கோயில் தான் இந்த பூம்பாறை கிராமத்து கோயில். இந்த குழந்தை வேலப்பர் கோயில உருவாக்குனதுக்கு அப்புறம் தான், முருகன் கோயிலான நம்ம பழனி கோயில உருவாக்கியிருக்காங்க. நம்ம போகர் சித்தர் உருவாக்கிய அற்புதமான கோயில். நீங்க வந்தீங்கன்னா, அந்த தெய்வீக கலை அப்படியே தெரியும். முருகன் நீங்க கேட்டதெல்லாம் குடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க முருகன பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தெய்வீக கலையே உங்களுக்குள்ளேயே வந்துரும். அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த குழந்தை வேலப்பர் திருக்கோயில், பூம்பாறையில் அமைந்துள்ள இந்த கோவில். கண்டிப்பா நீங்க கொடைக்கானல் வருவீங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவீங்க, ஊர சுத்தி பார்ப்பீங்க, எல்லாம் பார்த்துட்டு, ஆனா இந்த கோயில மட்டும் மறக்காம கண்டிப்பா ஒரு விசிட் போயிட்டு வாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அத்தனையும் அந்த முருகனே செய்வார். ஏன்னா, அவ்வளோ அருள்வாக்கோடும், அவ்வளோ சக்தியோடும் உள்ள ஒரு முருகன் தான் இந்த பூம்பாறையில் உள்ள இந்த முருகன் கோயில். கண்டிப்பா நீங்க அனைவருமே பூம்பாறை முருகன் கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க. வந்துட்டு நீங்க முருகன பார்த்து தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம், இதுல பார்த்திருந்தீங்கன்னா, இந்த வீடியோவ எடுத்து கமெண்ட் போடுங்க. அந்த கோயிலோடைய தெய்வீகம் எப்படி இருக்கு? எப்படி இருந்தது? உங்களுடைய அனுபவம் என்னன்னு? இந்த கோயிலுக்கு வரணும்னா பஸ் வசதிகள் கொஞ்சம் கம்மி தான். அதனால டைமிங்க்கு தான் பஸ் இருக்கும். கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூம்பாறை கிராமத்துக்கு. நீங்க அதுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணி போங்க. இல்ல நீ வண்டி வாகனத்தில வந்திருந்தீங்கன்னா, தாராளமா வரலாம். வண்டி வாகனத்தில வந்தீங்கன்னா, வர நெடுக்க சைட் சீன் அருமையான கிராமங்களா இருக்கும். அருமையான சைட் சீன் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வரலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அதே கொடைக்கானல்ல ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த குறிஞ்சி வேலப்பர் கோயில். இந்த குறிஞ்சி வேலப்பர் கோயில் அந்த குறிஞ்சி வேலப்பர் கோயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது போற வழியிலேயே ஒரு செட்டியார் பார்க்குன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் செட்டியார் பார்க்கையும் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு, அப்படியே இந்த குறிஞ்சி வேலப்பர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா, இங்கேயும் தெய்வீக கலையோடு செம்மையா, சூப்பரா, அழகா முருகன் காட்சியளிப்பார். எந்த கோயில்லயும் நம்ம கேமராவ உள்ள எடுத்துட்டு போய் மூலஸ்தானத்துல நம்ம வீடியோ எடுக்க முடியாத காரணத்தால், எல்லாத்தையுமே நம்ம வெளிப்பாகத்திலேருந்து மட்டும் தான் எடுத்து போட்டுட்டு பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு விசிட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கணம்பா போற்றி. அரோகரா. நன்றி, வணக்கம்.